وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق الله أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான மேலான சகோதரர்களே, பெரியார்களே, புனிதமான ரபீஉனில் அவ்வல் என்று சொல்லக்கூடிய அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே அந்த அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய, கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். மேலான அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாம் உலகத்தில் வாழக்கூடிய இந்த காலத்தில் அல்லாஹ் நமக்கு இடக்கூடிய கட்டளை என்னவென்று சொன்னால், ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் பூரணமான முஸ்லிமாக இல்லாமல் மரணித்து விடாதீர்கள். இஸ்லாத்தில் பூரணமாக நீங்கள் இருக்க வேண்டும், உண்மை முஃமின்களாக இருக்க வேண்டும், அப்படியாக நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கின்றான். உலகத்தில் வாழக்கூடிய நமது ஈமான் பூரணமடைவதற்கு அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசிப்பது நமக்கு கடமையாக இருக்கிறது. சகோதரர்களே, ஈமானில் 2 பகுதிகள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சியம் கூறுகின்றேன். அத்தோடு நின்றுவிட முடியாது. வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லியே ஆக வேண்டும். சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, அந்த ஈமானில் உள்ள ஒரு பிரதானமான பகுதிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைக்கு உண்மையாக ஒவ்வொருவரும் நேசித்தே ஆக வேண்டும். சகோதரர்களே, உண்மைக்கு உண்மையாக நாம் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைத்தே ஆக வேண்டும். இது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு கடமை என்று சொன்னால், நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. கடைசி நேரத்தில் வாளை ஏந்தி நின்று கொண்டிருந்தார்கள். யாராவது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துன்னு சொன்னீங்கண்டா உங்களோட தலைகள் எல்லாம் பூமியில உருளும் என்று சொன்னாங்க. அப்படி நேசம். அவங்க அல்லாஹ்வை சந்திக்க போயிருக்கிறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன். எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்றால், ஒரே ஒரு விடயம் மாத்திரம்தான் விதிவிலக்கு. என்னுடைய உயிரை தவிர மற்ற அனைத்தையும் விட உங்களை நேசிக்கின்றேன். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, சொன்ன வார்த்தை உயிரை மாத்திரம்தான் விதிவிலக்கு, அது அல்லாத அனைத்தையும் விட உங்களை நேசிக்கின்றேன். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, இது சரி வராது. நீங்க என்ன உங்களோட உயிரையும் விட நேசிக்க வேண்டும். அப்பதான் நீங்க பூரண முஃமினாக ஆகலாம். இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியா? இதோ இந்த நிமிடத்திலிருந்து எனது உயிரையும் விட நான் உங்களை நேசிக்கின்றேன். இதை கேட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஆன யா உமர், இப்போதுதான் உமரே. இதற்கு விளக்கம் என்ன தெரியுமா? எப்ப நீங்க உங்களோட உள்ளத்தால உங்களோட உயிரையும் விட என்ன நேசிச்சீங்களோ அப்பதான் நீங்க பூர்த்தியான மோமின் உமரே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களை யாரும் ஈமான்ல பூர்த்தியானவங்களாக ஆக முடியாது. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின், உங்களோட ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் மின் வாலிதிஹி, உங்களை பெற்ற பெற்றோர்களை விட,
வவலதிஹி நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை விட வன்னாசி அஜ்மஈன் பூரண முழு உலக மனித சமூகத்தை விட நான் உங்களுக்கு நேசத்திற்குரியவனாக ஆகும் வரைக்கும் நீங்க பூரண முஃமினாக ஆக இயலாது. ஒரு மனிதன் இந்த உலகத்துல பூரண முஃமின் என்று சொல்றதாக இருந்தா அவருடைய உள்ளத்துல சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹுக்கு அடுத்ததாக அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் நேசமும் இருக்க வேண்டும். எந்த இடத்தில் இருக்க வேண்டும்? அவருடைய உள்ளத்தில் நபியின் அன்பும் நபியின் நேசமும் நபியுடைய முஹப்பத்தும். யாரை விட? தன்னை பெற்ற தாய் தந்தையை விட, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, முழு உலகத்தில் உள்ள அனைவர்களையும் விட நபிக்கு முதலிடம் இருக்க வேண்டும். முதலிடம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதுவும் எந்த அளவுக்கு? அவருடைய உயிரையும் விட அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் விருப்பத்திற்குரியவர்களாக, நேசத்திற்குரியவர்களாக, அன்புக்குரியவர்களாக முதலிடத்தில், அந்த இடத்தில், அந்த உள்ளத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு இடம் பிடிக்க வேண்டும். இது சஹாபாக்களிடத்திலே இருந்தது. சகோதரர்களே பெரியார்களே, உஹது யுத்தத்தில் ஒரு பெண்மணிக்கு ஒரு பொய் செய்தி ஒன்று பரவுது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க என்று பொய் செய்தி ஒன்று கிடைக்குது. இந்த பெண்ணுடைய காதுக்கு இந்த செய்தி கிடைச்சது தான் தாமதம். எடுத்த எடுப்பில் அப்படியே ஓடி போய்கொண்டிருக்கிறாங்க உஹது யுத்தத்துடைய அந்த மைதானத்தை நோக்கி. இது உண்மையா இல்லையா என்று பார்க்க வேண்டும். அந்த பெண்மணியால் அந்த செய்தியை தாங்க முடியவில்லை. போய்கொண்டிருக்கக்கூடிய வழியில் காணக்கூடியவங்க செல்றாங்க அந்த பெண்ணிடத்தில், தாயே உங்களோட வாப்பா இந்த உஹது யுத்தத்தில் ஷஹீதாகிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறாங்க உங்களோட கணவர் ஷஹீதாகிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறாங்க உங்களோட பிள்ளைகள் இத்தனை பேர் ஷஹீதாகிட்டாங்க. அந்த பெண்மணியுடைய காதுக்கு கூட அந்த செய்தி அது கிடைக்கல, எட்டல்ல, அதை கணக்கெடுக்கல, போய்கொண்டே இருக்கிறாங்க. சகோதரர்களை எழுதுகிறாங்க, உஹது யுத்தத்துடைய அந்த மைதானத்தில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கல்ல, ஷஹீதாகல்ல, உயிரோடு இருக்கிறாங்க. இந்த செய்தி பொய் செய்தி என்று உறுதியான உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் குல்லு முசீபத்தின் ஜலல், உங்களை கண்டு நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்ற செய்தி எனக்கு உறுதி ஆகினத்தோட என் உள்ளத்துல எந்த கவலையும் இல்லை யா ரசூலல்லாஹ், எந்த வருத்தமும் இல்லை, எந்த நோவும் இல்லை. சகோதரர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு தாய் தந்த பெற்றெடுத்தவங்க மௌத்தாகிறங்கிறது எவ்வளவு கவலையான விஷயம். தண்ட கணவன் மரணிக்கிறங்கிறது எவ்வளோ பெரிய தூரமான விஷயம். இன்றைக்கு எத்தனை பேர் நல்ல உஜாரா இருந்தவங்க கணவன் மௌத்தாகினன்ற செய்தி கேட்ட நேரத்தில் இருந்து ஒன்றுக்கும் இயங்க இயலாது. சிலவங்க மென்டல் ஆகிட்டாங்க. சில வைஃப் மாறு ஹஸ்பண்ட் மௌத்தாகினத்தோட அவளால் தாங்க இயலாது, அப்படியே மூளையை விட்டுட்டாங்க. ஒன்றுக்கும் மேலாது, ஒன்றும் தெரியாது, அப்படியே ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சிலர் படுத்த படுக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே பெரியார்களே, பெத்த பிள்ளை மௌத்துன்னு சொல்லப்பட்டுச்சு, அது கணக்கே இல்லை அந்த தாய்க்கு. அந்த அளவுக்கு அந்த தாயுடைய உள்ளத்தில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் முஹப்பத்தும் நேசமும் இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ் சொல்கிறது, உங்களுக்கு நபிக்கு மேலே, நபியை விட யாரும் நேசத்துக்குரியவராக இருக்கக்கூடாது. நபியும் இருக்கிறாங்க, உங்களுக்கு உயிரும் இருக்குது. நபிக்காக உயிரை கொடுக்கணுமா? நீங்கள் கொடுக்கணும். நபிக்கும் உயிருக்கும் கொடுக்கக்கூடிய விலை, உயிர் எங்களுக்கு பெருமதியே இல்லை, எங்களோட உயிரை விட மேலானவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நிரூபித்து காட்டணும். சவர்களை பேசுகிறோம், உயிரிலும் மேலான நபி, அன்பு நபி, கண்மணி என்றெல்லாம் சொல்லலாம். சகோதரர்களே பெரியார்களே, உள்ளத்தில் உண்மைக்கு உண்மையாக இருக்கணும். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் இருந்து விரட்டப்பட்ட நேரத்தில் அப்படியே கைதியாக பிடிக்கப்படுறாங்க. இவங்களை கொண்டு போய் தூக்கு மேடையில் நிறுத்தப்படுகிறது. அபூ சுஃபியான் வாரான், வந்து கேட்குறான், ஸைதே நாங்கள் இப்போ உங்களை விடுறோம், நீங்கள் போய்த்து உங்களோட குடும்பத்தோட, வீட்டில் மனைவியோட, பிள்ளைகளோட சந்தோஷமாக இருங்க.
நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்கள் உங்களுக்கு பகரமாக அந்த முஹம்மத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பிடிச்சிட்டு வந்து இந்த தூக்கு மேடையில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்க போகிறோம். ஏற்றுக்கொள்றீங்களா? சகோதரர்களே, இஸ்லாத்தில் தீர்ப்பு இருக்குது, உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளல, உண்மைக்கு இல்லை. விடத்த சந்தர்ப்பத்துக்கு தப்பிட்டு போகிறதுக்கு நாவால் சொல்ல இயலும், குத்தம் இல்லை. அபூ சுஃபியான் கேட்ட உடனே அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அபூ சுஃபியான், நீங்கள் கேட்கீங்க, சொல்கிறீங்க, என்ன தூக்கு மேடையில் விட்டுட்டு நீங்கள் என்ன வீட்டுக்கு அனுப்பிட்டு இந்த தூக்கு மேடையில் வைக்கிறத ஏன் கேட்குறீங்க? அபூ சுஃபியான், நன்றாக விளங்கி கொள்ளுங்க, நான் என் வீட்டில் என் மனைவி மக்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க என் உயிரிலும் மேலான அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முபாரக்கான கால் பாதத்தில் ஒரு முள்ளு குத்துறத்தை கூட நான் விரும்ப மாட்டேன். உடனே அவர்களுக்கு அப்படியே கத்தல் செய்யப்படுகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சஹாபாக்கள் அந்த நபியுடைய உண்மையான அன்பை, உண்மையான பாசத்தை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். சகோதரர்களே, இதுதான் உண்மையான அன்பாக இருக்கிறது. எனக்கு எதுவும் பெரிதல்ல, அன்பு நபிதான் எனக்கு பெரிது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் எனக்கு பெரிது, அவர்கள் செய்த செயல்களை எடுத்து நடப்பது தான் எனக்கு பெரிது என்று வாழ்ந்து காட்டியவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். சகோதரர்களே, மேலானவர்களே, அல்லாஹ் கூறுகின்றான், குல், நபியே, உங்களோட உம்மத்திட்ட நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், அல்லாஹ் ஆகிய என்ன நீங்க விரும்புறீங்க, என்ன நேசிக்கிறீங்கண்டா. அல்லாஹ் சொல்றான், நபியே, நீங்க உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறவங்களாக இருந்தா ஃபத்தபிஊனி, நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய என்ன பின்பற்றுங்க. யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வை விரும்புறவங்கண்டா நீங்க என்ன செய்யணும்? உலகத்துல நபியை பின்பற்றணும். நபியை பின்பற்றினா அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களோட பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், இரக்கமுள்ளவனாக இருக்கின்றான் என்று நபியை நீங்க உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனின் மூலம் சொல்லி கொண்டிருக்கிறான். மேலான கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எல்லாரும் இப்ப சிந்திக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். சகோதரர்களே, எங்கட உள்ளத்துல இந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது, எந்த அளவுக்கு அவர்கள் மீது அன்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய மன் அஹ்யா சுன்னதி ஃபக்கது அஹப்பனி, யார் என்ற சுன்னத்துகளை பின்பற்றுவாங்களோ அவங்க தான் என்னை நேசிக்கக்கூடியவர்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிறோம், எங்களுக்கு அன்பு, எங்களுக்கு இரக்கம் என்று சொன்னா அவங்கள பின்பற்றது. என்னது உலக நியதியும் சொல்றாங்க, யார் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை விரும்பிட்டான்டா, ஒரு மனிதனை நேசிக்கிறான்டா, அவனை போல அவன் மாறிடுவான். நான் யாரை விரும்புகிறேனோ, நான் யாரை நேசிக்கிறேனோ அவரை போல மாறுறது தான் நியதியாக இருக்குது. கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் விரிவாக நீண்ட நேரம் பேச இயலாது. இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திப்போம், அன்பு நபியுடைய நேசம் என்னுடைய உள்ளத்தில் எந்த அளவு இருக்கிறது. ஒவ்வொரு விடயமாக எடுத்து பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட விரோதிகள் முஷ்ரிக்குகள், ஹாலிஃபுல் முஷ்ரிகீன், நீங்க என்ன விரும்புகிற ஆக்கள்ண்டா முஷ்ரிக்குகளுக்கு மாற்றம் செய்யுங்க. ஒரு உதாரணம் சொன்னாங்க, என்னண்டா அவங்க என்ன செய்வாங்கண்டா மீசைகளை நீளமாக வளர்த்து தாடிகளை அப்படியே வலிச்சு கொள்வாங்க. இது எந்த விரோதிகளுக்கு விருப்பமான விஷயம். எந்த வழிமுறை எனக்கு விருப்பம் என்னண்டா, நீங்க அவங்களுக்கு மாற்றம் செஞ்சு மீசைகளை கத்தரிக்க வேண்டும், தாடிகளை வளர்க்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது இந்த தாடி. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்தோம்னா எங்களோட உள்ளத்தில் என்ன இருக்குது? வாலிபர்கள் நினைக்கிறாங்க, நான் ஒரு வாலிபனாக இருக்கிறேன், தாடி வச்சா என்னை ஒத்தரும் விரும்ப மாட்டாங்க, என்னை மாப்பிள்ளை கேட்க மாட்டாங்க, எனக்கு பொன் கிடைக்காது. அதனால அவர் என்ன செய்யறது? அந்த சுன்னத்தை செய்யறது இல்லை. இப்ப இவருடைய உள்ளத்துல யாருக்கு முன்னிடம் இருக்குது, முன்னுரிமை இவருக்கு யாரிடத்துல யாருக்கு கொடுக்கிறாரே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திங்க சகோதரர்களே. எச்சில் துப்புரத்துல இருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்குது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷரியத்தாக சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும், மார்க்கமாக சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எடுத்து பின்பற்றப்பட வேண்டிய விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு இந்த உலக வஸ்துக்களை விட சுபஹுடைய முந்திய சுன்னத்தை தொழுவது மிக விருப்பமானது. எங்களுக்கு என்ன நிலைமை இருக்குது சகோதரர்களே, பெரியார்களே? எனவே நாங்கள் இப்போ சிந்திக்கணும், இந்த அன்பு நபியின் மீது அன்பை, இந்த நேசத்தை நான் எப்படி ஏற்படுத்தி கொள்வது? சகோதரர்களே, உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு விடயத்தின் மீது, ஒருவரின் மீது அன்பு 5 விடயங்களால் ஏற்படும். அதில் முதலாவது எழுதுறாங்க ஹுப்பு தபஇ. முதலாவது விஷயம், இயல்பாகவே அல்லாஹ் ஒரு மனிதன் மீது அன்பு ஏற்படக்கூடிய ஒரு ஏற்பாட்டை வைத்திருக்கிறான். பெற்றோர்கள் மீது குழந்தைகளுக்கு இயல்பாகவே அன்பு ஏற்பட்டுவிடும். யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, எந்த விஷயத்தையும் பார்க்க தேவையில்ல. இது என் வாப்பா, இது என் அம்மான்னு சொன்னா இயல்பாகவே அந்த பிள்ளைக்கு அந்த முஹப்பத் ஏற்பட்டுவிடும். இந்த முஹப்பத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எங்களுக்கு வர இயலாது. இரண்டாவது சொல்றாங்க ஹுப்புல் ஜமால். பொதுவாக மனுஷனுக்கு எப்படின்னா, அழகுல ஒரு லைப் இருக்குது, அழகினால அன்பு ஏற்படும். சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு யாருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் அன்பு நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட அழகானவங்க? இன்னைக்கு எப்படின்னா, அன்புல அழகினால ஏற்படக்கூடிய அன்பு ஆபத்தானது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகானவங்க, எங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த மன்னனுடைய மனைவி அவங்கள கண்ட உடனே அவளுக்கு அந்த நபி மீது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது ஒரு அளவு கடந்த அன்பு ஏற்பட்டுட்டு, அதனால் அவள் பிழையான தவறான விஷயத்துக்கு அந்த நபியோட முயற்சிக்கிறாள். அதை ஊர் பேசிக்கொள்ளுது. அவள் ஒரு வைராக்கியம் வைக்கிறாள், நான் இந்த அன்பை பார்த்து தான் இப்படியான பிழையான முடிவுக்கு போனேன், நீங்கள் என்ன பிழையா பேசுகிறீங்களா, வாங்க எல்லா பெண்களும் என்று சொல்லி கூப்பிட்டு அப்படியே உட்கார வச்சு ஒவ்வொரு கத்தியையும் கையில கொடுத்து ஒரு பழத்தையும் கையில கொடுத்து போட்டு அப்படியே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அதுக்குள்ளால அப்படி போக வச்ச நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல அன்பை பார்த்து அந்த பெண்கள் மயங்கி போயிட்டாங்க. மயங்கி எல்லாரும் என்ன செஞ்சது, வெட்டினது பழத்தை இல்லை, அந்த கத்திகளால கைகளை வெட்டி கொண்டாங்க. அன்பு அழகினால் ஏற்படும். சகோதரர்களே, பெரியார்களே, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா, எங்களுக்கு அந்த அன்பு நபியை காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. ஆனால் சஹாபாக்கள் எப்படி அன்பு நபியுடைய ஒவ்வொரு விடயத்தையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புருவம் எப்படிப்பட்டதாக இருக்கும், எவ்வளவு அழகாக இருக்கும், இந்த நெற்றி எப்படி இருக்கும், அவங்களோட மூக்குடைய வடிவம் எப்படி இருக்கும், அவங்களுடைய முகத்துடைய வடிவம் எப்படி இருக்கும், அவங்களோட தாடி, அவங்களோட முடி எப்படிப்பட்டது, இதுல எத்தனை நரைமுடிகள் இருந்தது, இப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அன்பு நபியை பற்றிய அந்த தோற்றம், அழகான தோற்றம். ஏனென்றா சில உலமாக்களுக்குள்ள கருத்து முரண்பாடு இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க 2 பேர்ல யாரு 2 அழகும் எப்படிப்பட்ட அழகு? 2 அழகுகளும் 2 விதமான அழகு. சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு சொல்லப்பட்டதற்காக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகில் குறைந்தவர்கள் அல்ல. எமக்கு தெரியாது சகோதரர்களே, உண்மைக்குண்மையாக வயிற்றை பேணுதலாக வைத்துக்கொண்டு, சுன்னத்துக்களில் அன்பு வைத்துக்கொண்டு, நபி மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய, பத்தினியான மனிதனுடைய, மோமினான மனிதனுடைய கனவிலே அந்த நபியை தரிசித்தவனுக்கு தெரியும் அந்த நபியுடைய அழகும் அந்த பிரகாசமும் எப்படிப்பட்டது. மடியில் படுத்துக்கொண்டு சொன்னார்கள், நபியின் முகத்தையும் பார்த்தேன், நிலாவையும் பார்த்தேன், ஆனால் அந்த நிலவை விட அன்பு நபியுடைய வதனம்தான் பிரகாசத்திற்குரியதாக இருந்தது. சகோதரர்களே, பெரியார்களே, அது சாதாரண அழகல்ல. சகோதரர்களே, இந்த அழகை பற்றி நாம் படிக்க வேண்டும், இந்த அழகை பற்றி நாம் கேட்க வேண்டும், இந்த அழகை பற்றி வாசிக்க வேண்டும், இந்த அழகை பற்றி நாம் பேச வேண்டும். பேச இந்த அழகின் மூலமாக கவரப்படுவோம். அந்த அன்பின் நபி மீது நமக்கு அன்பு ஏற்படும். சகோதரர்களை, விரிவாக பேச வேண்டிய தலைப்பு இன்னும் ஒன்று, ஹுப்புல் கமால் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய பூரணத்துவத்தை பற்றி நாம் விளங்கும் போது இயற்கையாக, இயல்பாகவே நமக்கு அந்த அன்பு ஏற்பட்டுவிடும்.
உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள், நமது பாஷையில் நமக்கு தெரிந்ததைத்தான் பேச வேண்டும். படம் பார்க்கிறார்கள், பார்த்து பார்த்து அது நடிப்பு, அங்கே இருக்கின்ற அழகும் அழகல்ல, அங்கு அவன் செயல்படுகிறான். அந்த அந்த படத்துடைய ஆக்டரை எடுத்துக்கொண்டால் அவன் பெரிய எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவனை போல பெரிய ஒரு திட்டமிட்டு அவனுக்கு எழுதப்பட்ட நடிப்பு அவன் நடித்து காட்டினோடனேயோ அப்படியே அந்த நடிகனுக்கு அப்படியே நாங்கள் அவனோட ஒரு அன்பு ஏற்பட்டுடுது. இன்றைக்கு என்ன செய்வாங்க பிள்ளைகள், அந்த நடிகனை போல முடி வைப்பாங்க, அந்த நடிகன் உடுக்கிறத போல உடுப்பாங்க, அந்த நடிகன் அசைகிறத போல அசைகிறது. இப்படி பல விஷயங்கள் என்னத்தினால, அந்த நடிகனுடைய விஷயங்களை பார்த்ததுனால, அந்த நடிகையுடைய விஷயங்களை பார்த்ததுனால ஒரு அன்பு ஏற்படுகிறது. ஆனால் சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பூரணமான அவங்களுடைய பண்புகள் தெரியாது, அவர்களுடைய குணம் தெரியாது, அவர்கள் ஒரு விடயத்தில் எப்படி விடயங்களை சாதிப்பார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. அவர்களுடைய அந்த கமாலியத், அல்லாஹ் தான் குறையில்லாதவன், எல்லாவற்றிலும் நிறைவானவன், யாருக்கும் பூரணத்துவம் கிடையாது. ஆனால் கமால் என்று சொல்லக்கூடிய அந்த பூரணத்துவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல விடயங்களில் இருந்தது. சகோதரர்களே, ஒரு கமாலியத்தான தன்மை இருந்தது. அதை படிக்கவில்லை, அதை வாசிக்கவில்லை, அதை விளங்கவில்லை சகோதரர்களே. அதனால் நமக்கு அதிலே எந்த ஒரு லைப்பும் ஏற்படவில்லை. உண்மைக்கு உண்மையாக ஒரு மனிதன் நபியின் அழகையும் நபியின் இந்த பூரண தன்மையையும் விளங்குவான் என்று சொன்னால் அந்த நபி மீது பைத்தியம் பிடித்தவனாக மாறிவிடுவான். இன்றைக்கு ஒரு நடிகையை, ஒரு கிரிக்கெட் வீரனை, அல்லது ஒரு 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 குங்ஃபு கராட்டி வீரனை, மல்யுத்த வீரனை இன்றைக்கி எல்லாரும் நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அவனை போல எல்லாம் செய்யறதுக்கு தயார். சில வாலிபர்கள் சிலர் ஃபோட்டோ எடுத்து ஃபோன் எடுத்துக்கொண்டாலும் அவன் ஃபோட்டோ, அந்த நடிகையுடைய ஃபோட்டோ எந்த அளவுக்கு இருக்குதுண்டா, கணவன் மனைவி அவங்களுக்கு தன்னை கணவனை விட மனைவியை விட அவருக்கு இன்னொரு பொம்பளை நடிகை மீது தான் விருப்பம், லைப்பு, அல்லது ஒரு வீராங்கனை மீது தான் அவருக்கு லைப்பு. அதைத்தான் ஃபோனில் போட்டு வச்சுப்பார். அந்த பொம்பளை வைஃப் கணவனை இல்லை, ஒரு கிரிக்கெட் வீரனை இல்லாட்டி ஒரு நடிகனைத்தான் அங்கே போட்டு வச்சிருப்பா. ஏன் அதை பார்த்து பார்த்து அவனுக்கே அடிமை ஆயிட்டா. இன்னைக்கு மாணவர்களை பார்க்குறோம், வாலிபர்களை பார்க்குறோம், பிஞ்ச ட்ரௌசரை போட்டுட்டு போகிறாங்க. பார்த்தா எங்களுக்கு திண்டா சிரிப்பா இருக்குது சகோதரர்களே. ஏன் அது இப்படியானவங்கள் மூலமாக வந்திருக்குது. இப்படியான ஒரு கிரிக்கெட் வீரர் அல்லது ஒரு ஆக்டர் அவர் போட்டாரு, அதனால இந்த வாலிபர்களும் போட்டு கொண்டு போறாங்க. முடி வெட்டுறாங்க, என்ன ஸ்டைல், டொங்கி கட், மங்கி கட், என்ன இதுல பேரு, கழுத, குரங்கு. சும்மா ஒருத்தரை போட்டு கழுதன்னு ஏசிங்க பார்ப்போம், ரோட்டில் போகிற ஒருத்தருக்கு, இல்லாட்டி குரங்குன்னு சொல்லுங்க. ஆனால் அவர் வெற்றிக்கிற முடிக்கு பேர் என்ன, டொங்கி கட், மங்கி கட். அவரும் வெற்றாரு, பெத்த பிள்ளைக்கும் வெற்றி கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? இதெல்லாம் இவர்கள் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள். இவங்களோட உள்ளத்தில் அவங்களோட விளையாட்டையும் அவங்களோட திறமைகளையும் அவங்களோட ஆற்றல்களையும் இப்படி பார்த்து பார்த்து உள்ளத்தில் விருப்பம் வந்துட்டு அவங்கள போல செய்கிறாங்க. மேலான கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பூர்த்தியாக விளங்கினாங்க, பார்த்தாங்க, அறிஞ்சாங்க. எந்த அளவுக்கு மாறினாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அசைவை போல இவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பேச்சை போல இவங்களோட பேச்சு, அவங்களோட வாழ்க்கை தான் இவங்களோட வாழ்க்கை அப்படியே மாறி அந்த அன்பு நபி மீது பைத்தியம் பிடித்தவர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு சஹாபி போய்கொண்டிருக்கிறாங்க சகோதரர்களே, ஒரு இடத்துல சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை இல்லை, போய் அந்த இடத்துல சிறுநீர் கழிக்கிறது போல பாசாங்கு செஞ்சுட்டு வராங்க. மகன் கேட்டதுக்கு சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த வழியால பயணம் செய்திருக்கின்றேன் மகனே, இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிச்சிட்டு வந்திருக்கிறாங்க, அதுக்காகத்தான் நானும் செய்கிறேன். இதை பேசினாலும் இதுக்கு பல விஷயங்கள் பேசுவாங்க, ஆனால் விளங்காது சகோதரர்களே. அதுக்குத்தான் நாங்கள் உதாரணம் காட்டினோம். இன்றைக்கி விளையாட்டு வீரர்கள், இன்று பட நடிகைகள், நடிகர்களுடைய இந்த லைப்பினால் சமூகம் எப்படி போய்கொண்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் அவங்களுடைய அந்த அழகில் மயங்கி அவங்களுடைய அந்த திறமைகள், அவர்களுடைய ஆற்றல்கள், அவர்களுடைய நடிப்பு திறமைகளை இவங்க விளங்கினத்தால் இவங்களோட உள்ளத்தில் விளங்காமல், இவங்களுக்கு தெரியாமலே அவர்கள் மீது ஒரு அன்பு வந்து விட்டது. அவர்கள் போன்று வாழக்கூடியவர்களாக இவர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த விடயமாக உலமாக்கள் 4வது விடயமாக எழுதுகிறார்கள், ஹுப்புல் இஹ்சான்.
ஒரு மனிதனுடைய இஹ்சான் நற்குணங்கள் அவருடைய நலவுகளை விளங்குவது. சகோதரர்களே பெரியார்களே, அரபியில சொல்வாங்க அல் இன்சான் அப்துல் இஹ்சான். ஒரு மனிதனுக்கு உபகாரம் செய்யப்பட்டுட்டா அவனுக்கு அடிமையாகிடுவான். இது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கள் மீது செய்திருக்கக்கூடிய இஹ்சான்கள் எங்களுக்கு என்ன தெரியும்? சகோதரர்களே பெரியார்களே, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துஆ கொடுக்கப்பட்டது. என்ன கேட்டாலும் அந்த துஆ கபூல் கிடைக்கும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆக விருப்பத்திற்குரியவங்க தான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, 2 பேர பிள்ளைகள். ஒருவர் நஞ்சூட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார், இன்னும் ஒருவர் வாளால் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார் என்பது நபிக்கு அறிவிக்கப்படுகிறது. இது ஃபாத்திமா நாயகிக்கு செய்தி கிடைக்குது. உடனே ஓடி வராங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நபி எப்படி இறக்கமெண்டா நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுவாங்க. தொழுது சஜதாவில் இருக்கும்போது இந்த 2 பேர பிள்ளைகளும் போய் கழுத்தில் உட்கார்ந்துருவாங்க. இவங்க இறங்கும் வரைக்கும் சஜதாவில் இருந்து தலையை தூக்க மாட்டாங்க. ஒட்டகத்துக்கு மேலே பிரயாணம் செய்கிறத போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முதுவில் பேர பிள்ளைகளை தூக்கி வச்சு கொள்ளுவாங்க. இப்படி இறக்கம். போய் சொன்னாங்க, ஃபாத்திமா நாயகி, யா ரசூலல்லாஹ், அந்த நபிமார்களுக்குரிய துவா உங்களுக்கு இருக்குது, நீங்கள் இன்னும் அந்த துவாவை பாவிக்கல. இந்த பேர பிள்ளைகள் 2 பேர் இந்த நஞ்சூட்டப்படுறது, இந்த வாளால் வெட்டப்படுற இந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுறதுக்கு அந்த துவாவை கேளுங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகளே, இல்லை, அதை என் உம்மத்துக்காக நான் வச்சிருக்கிறேன். என் உம்மத்தில் சிலருக்கு நரகம் கடமையாக்கப்பட்டு நரகத்துக்கு போவாங்க. அவங்கள இந்த துவாவை பாவிச்சு அந்த நரகத்திலிருந்து வெளியே எடுக்கிறதுக்கு அந்த துவாவை வச்சிருக்கிறேன். இந்த பேர பிள்ளைகளுக்கு நான் அதை பாவிக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. சகோதரர்களே பெரியார்களே, கடைசி நேரத்தில் ஃபாத்திமா நாயகி நபியுடைய ஈர கொழுந்தே போகிறாங்க. முகத்தை திருப்பி கொண்டாங்க. கேட்கப்பட்டதுக்கு சொன்னாங்க, என் மகளை பார்த்து அந்த அன்புல அந்த சிந்தனையில் நான் மௌத்தாகக்கூடாது. இந்த உம்மத்துடைய இரக்கத்தோட அன்போட சிந்தனையோட மௌத்தாகணும். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல செல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த உம்மத்தோட ரഊஃபும் பில் முஃமினீன், மூமின்களோட மிச்சம் இரக்கமானவங்க. எந்த அளவுக்கு உம்மத்தில் கவலைப்பட்டாங்கண்டா, நபியே, இவங்களுக்கு ஹிதாயத் இல்லைன்றதுக்காக நீங்கள் உங்களை அழிவில் போட்டுக்கொள்ள போறீங்களா? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? உம்மத்துடைய ஹிதாயத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் உங்களை அழிச்சு கொள்ள போறீங்களா? உம்மத்துடைய கவலையில். சகோதரர்களே பெரியார்களே, ஒவ்வொரு நாளும் 100 தடவை இஸ்திஃபார் செஞ்சாங்க. நபி எந்த பாவமும் செய்யாதவங்க. ஏன் இஸ்திஃபார் செஞ்சாங்க? இந்த உம்மத்துடைய பாவ மன்னிப்புக்காகத்தான் இஸ்திஃபார் செஞ்சாங்க. எவ்வளவு இரக்கம்! இது யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த நபியுடைய இஹ்சான்கள் இந்த உம்மத்தின் மீது இவ்வளவு இருக்குது. இதை படிக்கணும் சகோதரர்களே, இதை கேட்கணும். கேட்க கேட்க நபி மீது அன்பு ஏற்படும் சகோதரர்களே. அதே போன்றுதான் கடைசி அல் ஹுப்புல் அக்லி, நாங்கள் சிந்திக்கணும். படித்து இப்போ நபியோட அன்பு வச்சா என்ன, நபியில் அன்பு வைக்கலன்னா என்ன ஆபத்து? இதை படிக்க படிக்க அந்த நபி மீது அன்பு ஏற்படும் சகோதரர்களே. ஏன் நபி மீது அன்பு இவ்வளவு கட்டாயமாக இருக்கிறத போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும். 5 மனிதர்களை சொல்றான். உங்களோட வாப்பா மாறு, உங்களோட பிள்ளைகள், உங்களோட சகோதரர்கள், உங்களோட மனைவிமார்கள், உங்களோட குடும்பம். 5 விஷயம். 6வது அல்லாஹ் சொல்றான், வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா. 6வது விஷயம், நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து செல்வம். 7வது அல்லாஹ் சொல்றான், நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பயந்து பயந்து செய்யக்கூடிய வியாபாரம். 8வது அல்லாஹ் சொல்றான், ஓமசாக்கினு தருலவுனஹா, உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கக்கூடிய உங்களோட வீடுகள். இந்த 8 விஷயங்கள் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலி, அல்லாஹ்வை விட ரசூலை விட தீனுக்கு தியாகம் செய்யறதை விட விருப்பமாக இருந்தா ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ்வோட தண்டனையே எதிர்பாருங்க. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், இந்த 8 விஷயங்கள், இந்த 3 விஷயத்தை மிகச்சிடக்கூடாது.
இந்த 8 விஷயத்துடைய அன்பு, விருப்பம், லைப்பு, இந்த 3 விஷயம் அல்லாஹ், ரசூல், தீனுக்காக தியாகம் செய்யறது, இந்த 3 விட மிகச்சிடக்கூடாது. மிகச்சா நீங்க அல்லாஹ்ட தண்டனையை எதிர்பாருங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஃபாசிக்குகளுக்கு நேர்வழி காட்டுறதில்ல. ஏனது சொல்றான், இந்த 3 விட 8 யார்ட உள்ளத்துல இடம் பிடிச்சி கூடுதலாக மிகச்சி இருக்குமோ இவங்க ஃபாசிக்குகள், இவங்களுக்கு நேர்வழி கிடையாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமாக இந்த அன்பு நபியுடைய வர்ணனைகளை பேசுவோம். இதில் ஷமாயிலே திர்மிதி என்று இருக்கிறது, இதிலே நபியுடைய அனைத்தும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ் கிதாபுடைய அந்த தர்ஜமாவை எடுத்து, அந்த மொழிபெயர்ப்பை எடுத்து வாசிங்கள் சகோதரர்களே. வீட்டில் மனைவி பிள்ளைகளை வச்சு வாசிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் எப்படிப்பட்டது, அவங்க குறைஷி வம்சம், அவங்களோட தாய் எப்படிப்பட்ட பரிசுத்தமானவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய வர்ணனைகள் என்ன, அவங்களோட உடல் அமைப்பு எப்படி, அவங்களோட அழகு எப்படி, அவங்களோட உடம்புல வீசக்கூடிய வாசம் எப்படி, அவங்களோட ஒவ்வொரு விஷயத்துடைய பெருமதிகள் என்ன, இதுகள் எல்லாம் வாசிங்க சகோதரர்களை. சொன்னோம் 5 விஷயம், அதில் 4 விஷயம் இருக்குது. அவங்களோட அழகை பற்றி படிங்க, அவங்களோட பூரண பக்குவமான அந்த தன்மையை பற்றி படிங்க, அவங்களோட உபகாரங்களை பற்றி படிங்க, அவங்கள பின்பற்றத்தினால என்ன நன்மை, அவங்கள பின்பற்றாம உடுறத்தினால என்ன ஆபத்துங்கிற விஷயங்களை படிங்க. கூடுதலாக படிங்க, பேசுங்க, அதை எழுதுங்க, அதை மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்துங்க சகோதரர்களை. இதனால இந்த நபி மீது அன்பு ஏற்படும். நபிக்கு அன்பு வந்துட்டா எங்களோட உள்ளத்துல நபியுடைய அன்புங்கிறத நாங்கள் நிரூபிக்கிறதுல 3 விஷயம். அத்தஸ்தீக் பில் ஜினான், உள்ளத்தினால உண்மைப்படுத்தணும். அல் இக்ராரு பில் லிசான், நாவால ஏற்றுக்கொள்ளணும். வல் அமலு பில் ஜவாரே, உடல் உறுப்புகளால அவைகளை வெளிப்படுத்தி செயல்படுத்த வேண்டும். இதுதான் வாழ்க்கை. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்தில் இதற்கு நேரத்தை கூடுதலாக கொடுங்க. இப்போ இந்த லைஃப் வந்துட்டா சுண்ணத்துகளை ஒருத்தர் தேடி தேடி அதில் பைத்தியம் பிடிச்சவரை போல இருப்பார். சுண்ணத்தில் அந்த சுண்ணத்தில் எந்த குறைபாடும் செய்ய மாட்டார். அந்த நபி மீது அன்பு வந்துட்டா சலவாத்து சொல்லுவார். சகோதரர்களே, சாதாரண சலவாத்து இல்லை. ஒரு பெரியார் மௌத்தாகிறாங்க, அவங்கள இன்னும் ஒருத்தர் கனவுல கண்டு கேட்குறாரு. அந்த நேரத்தில் அவர் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார். கேட்குறாங்க, இந்த பெரிய அந்தஸ்து உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? அவங்க சொல்கிறாங்க, நான் உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது சலவாத்து சொல்லுவேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அந்த முஹம்மத் என்று சொல்லக்கூடிய பேரை நான் ரொம்ப கண்ணியமாக மொழிவேன். அதற்குத்தான் எனக்கு இந்த பெரிய அந்தஸ்து. சகோதரர்களே, பெரியார்களே, சிலர் அவர்களுடைய அடிமைகளுக்கு முஹம்மது என்று பேர் வச்சு கூப்பிடுவாங்க நபியுடைய அன்புல. ஆனா எப்போ வுது இருக்குதோ அப்பதான் அந்த பேரை சொல்லுவாங்க. வுது இல்லைண்டா அந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. இப்படித்தான் நபிக்கு அன்பு கொடுத்தாங்க, காட்டினாங்க, மதிப்பு கொடுத்தாங்க, கௌரவம் கொடுத்தாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, எங்களோட வாழ்க்கையில் சலவாத்து வரணும், எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு சுண்ணத்தும் வரணும். இது எங்களுக்கு வரணும் சகோதரர்களே. எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் படித்து கொடுக்கணும். இந்த நபியை பற்றி தெரியாது, நபியோட வாப்பாட பேர் என்ன, நபியுடைய பாட்டனார பேர் என்ன, நபிக்கு எத்தனை பிள்ளைகள், எத்தனை மனைவிமார்கள், எப்படி வாழ்ந்தாங்க எங்களுக்கு தெரியாமல் அந்த வாழ்க்கை வரலாறுகள் எங்களை விட்டு தூரமாகி கொண்டிருக்குது. எங்களோட பிள்ளைகளுக்கு விட்டும் தூரமாகி கொண்டிருக்குது. எங்களோட பிள்ளைகளை உட்கார வச்சு இதை வாசிக்க வச்சு இதை படிக்க வச்சு இதை பாடமாக்க வைங்க சகோதரர்களே, பெரியார்களே. அதற்குரிய நல்ல பொருத்தமான காலம் இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதம். ஜம்மியாவும் இந்த முயற்சியை செய்து 10 நாள் ஒதுக்கி 15 நாள் ஒதுக்கி இந்த தலைப்புகளில் பேசுகிற நோக்கம் இதுதான் சகோதரர்களே, பெரியார்களே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யதார்த்தத்தை விளங்கி அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மைக்கு உண்மையான உயிரை விட நேசிக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.